தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் சபீர் அஹ்மத். வணக்கம். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக தொடர்ந்து ஒரு மாதமாக பேசிகிட்டு இருந்தோம். ஒரு மாதம் கழித்து இப்போது விஜய் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்களை சந்திப்பார்னு எதிர்பார்க்கப்பட்டிருந்த சூழலில் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 41 குடும்பத்தை சார்ந்த குடும்பங்களை மீட் பண்ணியிருக்காரு. அதுவும் மகாபலிபுரத்தில் மீட் பண்ணியிருக்காரு. இதுதான் இப்போ விவாத பொருளாக மாறி இருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தார்மீக அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த குடும்பங்களை எல்லாம் விஜய் சந்திக்காமல் அவரால் அடுத்த கட்ட அரசியல் நகர்வோ எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழல். இந்த குடும்பங்களை நியாயப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் கரூரில் தான் சந்திச்சிருக்க வேண்டும். இந்த குடும்பங்களோட இருந்திருக்க வேண்டும். நீங்கள் சந்திப்பு அப்படின்றத தாண்டி உங்கள் கூட்டத்துக்கு வந்தவங்க, உங்களுடைய ஆதரவாளர்கள், உங்களுடைய ரசிகர்கள் எல்லோரும் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னும் போது டிவிக்கே தான் அவங்களோட நின்று ஃப்ரம் த பிகினிங் நான் சொல்கிறது. ஆனால் அதை தாவேக்கா செய்ய தவறி இருக்கிறது. அதுக்கப்புறம் அவங்களால இதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு தெரியாமல் ஒரு நீண்ட காலம் ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு பக்கம் நீதிமன்றம் நாட போகிறீங்க, ஒரு பக்கம் விசாரணை கேட்குறீங்க, ஒரு பக்கம் இதில் ஒரு பெரிய கான்ஸ்பிரசி இருக்குது, இதில் ஒரு பெரிய சந்தேகங்கள் உங்களுக்கெல்லாம் இருக்கலாம். அதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த குடும்பங்களுக்கு ஆதரவாக துணையாக அங்கே இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள் எல்லோரும் போய் அந்த குடும்பங்களோடு தான் இருந்திருக்கணும். நீங்கள் அவங்க கரூர்லேருந்து விஜயை சென்னையில் சந்திச்சுட்டு மறுபடியும் போகிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு அனுதாபத்தை தெரிவிக்க நீங்கள் தான் போகணுமே தவிர அவங்க உங்களை பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்றது இது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விசித்திரமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த 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 மக்கள்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குடும்பங்களில் பலரை இழந்திருக்காங்க. ஆனால் யாருமே ஒரு வார்த்தை உங்களுக்கு எதிராக பேசலை, யாருமே உங்களுக்கு எதிராக புகார் சொல்லலை. எல்லோரும் அரசாங்கத்தை தான் குற்றம் சாட்டுறாங்க. அரசாங்கம் இந்த விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி பாதுகாப்பு கொடுத்து இந்த சம்பவமே நடைபெறாமல் தவிர்த்திருக்க வேண்டும் அப்படின்றது தான் அவங்களுடைய. அப்படி உங்களோட இந்த மக்கள் நிற்கிறாங்க அப்படின்னும் போது நீங்கள் போய் நேரடியாக பார்க்குறதா. இப்போ விஜயால் பார்க்க முடியல அப்படின்றாங்க. காரணம் என்னென்னா நாங்கள் பர்மிஷன் கேட்டோம், பர்மிஷன் கொடுக்கல. எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு நாங்கள் கேட்டிருந்தோம். நாங்கள் அங்கே மண்டபத்தை பார்க்க போயிருந்தோம், அந்த மண்டபம் எங்களுக்கு கிடைக்கல. 2 மண்டபம் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணோம், அந்த மண்டபத்துலேயும் எங்களுக்கு அனுமதி கிடைக்கல அப்படின்னு அஃபிஷியலாக எதுவும் வரல. அன்அஃபிஷியலாக வரக்கூடிய தகவல்கள் தான். எங்களால் கரூருக்குள்ளே நுழைய முடியல அப்படின்றத இப்படி கன்வே பண்ணுறாங்க அப்படின்றதான் நான் பார்க்குறேன். 2வது இதை அவங்க செஞ்சுருக்கக்கூடாது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் இவ்வளோ 30 நாள் ஆயிடுச்சு, நீங்கள் இன்னும் கொஞ்சம் காலதாமதமானால் கூட பரவாயில்ல. நீங்கள் கரூரில் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி அங்கே எல்லா குடும்பங்களையும் இங்கே எப்படி கூப்பிட்டு நீங்கள் பண்ணீங்களோ அதே மாதிரி அங்கேயும் கூப்பிட்டு பண்ணியிருக்கலாம், இல்லை பக்கத்து மாவட்டத்தில் பண்ணியிருக்கலாம். இது எனக்கு தெரிஞ்சு விஜய் செய்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரசியல் பிழையாக தான் நான் பார்க்குறேன். நீங்கள் பிழையாகும். இப்போ ஆல்ரெடி ப்ராக்டிகாலிட்டியில் அங்கே கரூருக்குள்ளேயே போக முடியல. இல்லை இருக்குல்ல, கரூருக்குள்ளே இவரை யாரையும் உள்ளே வரக்கூடாதுன்னு தடை போடல. கரூருக்குள்ளே போனால் மறுபடியும் பிரச்சனை ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு ஐயப்பாடு இருக்கலாமே தவிர அதுக்கு தான் காவல்துறையுடைய பாதுகாப்பு மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் போயிருக்கலாம். இன்னொன்று நான் என்ன கேட்குறேன், நீங்கள் இவ்வளோ காலதாமதம் ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குல்ல. நீங்கள் நடந்தது ஃபைட் பண்ணுறதையும் நம்ம பார்க்குறோம். இல்லை லீகலாக நீங்கள் ஃபைட் பண்ணுறதெல்லாம் ஒரு பக்கம் பிரதர். லீகலாக ஃபைட் பண்ணுறது இதில் மேட்டரே கிடையாது. நீங்கள் லீகலாக ஃபைட் பண்ணுங்கள், இல்லை ஃபைட் பண்ணாமல் போங்க, இல்லை இந்த வழக்கெல்லாம் நாங்கள் சமாளிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த வழக்கை எதிர்கொள்ளுங்க. அதெல்லாம் ஒரு கட்சி ரீதியாக எடுக்கின்ற நடவடிக்கை. விஜய் போய் பர்சனலாக அந்த மக்களை பார்க்கணும் அப்படின்றது ஒரு தார்மீக கடமை. நீங்கள் அரசியல் ரீதியாக கூட நான் இதை பார்க்கல. உங்களுடைய கடமை நீங்கள் போய் அவங்கள பார்க்கணும். அதுக்கு நீங்கள் என்ன முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. நீங்கள் கரூருக்கு நாங்கள் பர்மிஷன் கேட்டோம், அந்த பர்மிஷனில் எங்களுக்கு சரியாக பாதுகாப்பு ஏற்பாடு கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரியல. எங்களுக்கு அங்கேருந்து தகவல் வருது, நீங்கள் போனீங்கன்னா செருப்பு தூக்கி வீசுவாங்க, நீங்கள் போனீங்கன்னா அங்கே பிரச்சனை பண்ணுவாங்க, நீங்கள் போனீங்கன்னா அங்கே ஒரு சீனை கிரியேட் பண்ணுவாங்க, நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்கள் மேலே இங்கு வீசிடுவாங்க, நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்கள் மேலே செருப்பு வீசுவாங்க அப்படின்ற தகவல்கள்லாம் வரும் உங்களுக்கு. ஆனால் அதையெல்லாம் நீங்கள் எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும். நீங்கள் அதை எதிர்கொள்ளாமல் நான் அரசியலில் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் இதெல்லாம் எதிர்கொண்டு தான் ஆகணும். ஒரு கிரைசிஸ் வந்துருச்சு உங்கள் கட்சிக்கு, அப்போ அதை மேனேஜ் பண்ணணும்.
நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே இந்த கிரைசிஸை மேனேஜ் பண்ண முடியாமல் தானே திணறிட்டு இருக்கீங்க. நீங்கள் நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றம் ஒரு உங்களுக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்றதுனால உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடச்சிருக்கே தவிர, மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்த முயற்சிகள், அரசியல் ரீதியாக எடுத்த முயற்சிகள் அப்படின்றது என்ன? அந்த ஃபேமிலிஸை ரீச் அவுட் பண்ணுன்றதுக்காக நீங்கள் உங்கள் நிர்வாகிகள் வந்து முதல் ஒரு 5 நாள் உங்கள் நிர்வாகிகள் 5-6 நாள் உங்கள் நிர்வாகிகள் இல்லையே. அதுக்கப்புறம் தான் திரு அருண்ராஜ் போகிறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ கான்ஃபரன்சிங்கில் பேசுகிறீங்க. இது எல்லாமே வந்து ஓகே தான். ஆனால் கரூருக்கு போய் விஜய் பார்த்தாரு அப்படின்றது வந்து உங்களுக்கு பார்க்கல அப்படின்றது வந்து ஒரு குறையாகவே இருக்கும். அது ஒரு காரணமாக சுட்டி காட்டப்படும். அது வந்து எதிர்கட்சிகள்லாம் மற்ற கட்சிகள்லாம் உங்களை விமர்சனம் பண்ணுறதுக்கு இதை ஒரு பாயிண்ட்டாக பயன்படுத்துவாங்க. எள்ளி நகையாடுவாங்க. மற்றவர்கள்லாம் அனுதாபம் வந்து வேணும்னா பனையூருக்கு வாங்க அப்படின்ற மாதிரி உங்களை வந்து டான்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது வந்து நீங்கள் பண்ண ஒரு விஷயம் வந்து ஒரு பிழையாக தான் நான் பார்க்குறேன். அதான் இது ஒரு பிழை. அது மட்டும் இல்லாமல் அது ஒரு விசித்திரமாக இருக்குது. கரூர் போகாம இங்க வந்து மீட் பண்றதுங்கிறது இல்ல. அதுதான் நீங்க இப்போ இவர் அங்க போல, ஆனா அந்த குடும்பங்கள்லாம் இங்க வரதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்னும் போது அந்த குடும்பங்கள் வந்து இவ்வளவு நடந்ததுக்கு பிறகு கூட உங்களோட தான் நிக்கிறாங்க. அப்ப நீங்க இது உங்களுக்கு தெரியாதா என்ன? இந்த குடும்பங்கள் எங்களோட நிக்கிறாங்க, எங்களை யாரும் குறை சொல்லல, நாங்க போனா எங்களை வந்து வரவேற்கிறாங்க, பேசுறாங்க, எங்க கிட்ட வந்து அவங்க சண்டை போடல, எங்களை அவங்க வந்து பழி சொல்லல அப்படின்னும் போது நீங்கள் வேறு ஏதாச்சும் வழிகளில் அந்த ஃபேமிலியை ரீச் அவுட் பண்ணுறதுக்கு அங்கே போய் நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து ஏற்பாடுகளை செய்திருக்க வேண்டும். அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 4 ஃபேமிலியை ஒரு டைமில் போய் பார்த்துட்டு அப்படி நீங்கள் பார்த்துருந்தா கூட வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாள்லேயே உங்களால் வந்து எல்லா குடும்பங்களையும் நீங்கள் பார்த்துருக்க முடியும், சந்திச்சிருக்க முடியும். அல்லது வேறு இடங்களுக்கு அந்த குடும்பங்கள் ஒரு 5 குடும்பங்களாக கூப்பிட்டு வந்து நீங்கள் பார்த்து கூட பண்ணியிருக்கலாம். ஒரு மாதம் நீங்கள் வந்து முடங்கி போய் கிடக்குறீங்கல்ல. ஒரு மாதம் இந்த கட்சியே முடங்கி போயிருச்சு. இல்லை அதுதான் இப்போது யதார்த்தம் என்ன அப்படின்னா, கட்சி முடங்கி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பங்களை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற வரைக்கும் அவர் யோசிச்சனால தானே அரசியல் பண்ணாமல் அந்த குடும்பங்களுக்காக அவர் நின்றுருக்கார் அப்படிங்கிற ஒரு நீங்கள் அரசியல் பண்ணாமல் அப்படின்றது இல்லை. இங்கே வந்து நீங்கள் கரூருக்கு போகல அப்படின்றது அரசியல் ரீதியாக உங்கள் மீது வைக்கப்படுகின்ற ஒரு குற்றச்சாட்டு இல்லையா? அந்த குடும்பங்களோட நீங்கள் நிற்கல அப்படின்றது அரசியல் ரீதியாக வைக்கப்படுகின்ற நம்மளாம் தானே சொல்கிறோம். நிறைய பேர் சொல்றாங்க, அரசியல் கட்சியெல்லாம் சொல்றாங்க. ஆனா அவர் தொடர்ந்து என்ன சொல்றாரு, நான் உங்க கூட தான் டிராவல் பண்ண போறேங்கிறது ஆது அர்ஜுன் வெளிப்படையா சொல்றாரு. இல்ல நீங்க சொல்ல முடியாதுல்ல, நான் இல்ல அந்த குடும்பங்கள் எல்லாம் நாங்க வந்து கை விட்டுட்டோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனால் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அந்த குடும்பங்களை கைவிட மாட்டீங்க, அந்த குடும்பங்களை தத்தெடுத்துட்டீங்க. இன்னைக்கு நீங்க வந்து மகாபலிபுரத்துல சந்திக்கும் போது அந்த குடும்பங்கள் அழுது இருக்கிறது, நீங்களும் அழுது இருக்கீங்க. அந்த குடும்பங்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறோன்னு சொல்லியிருக்கீங்க. அவங்க பள்ளிக்கு பசங்க போகிறாங்கன்னா அவங்களுடைய ஸ்கூல் ஃபீஸு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸு, அதுக்கப்புறம் மாதம் மாதம் அவங்களுக்கு வந்து ஒரு தொகை அப்படின்றது அவங்களுக்கு செலவுக்காக ஒரு தொகை கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் அங்கே போய் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மக்களுக்கும் வந்து அந்த 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 ஊரில் இருக்கிறவங்க மக்களுக்கு, அங்கே இருக்க மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து அது ஒரு விஷயமா இருந்திருக்கும். அவங்க அதை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ அந்த எதிர்பார்ப்பை கூட உங்களால் பூர்த்தி செய்ய முடியல அப்படின்றது தான் வந்து இங்கே தாவேக்காவுடைய ஒரு மிகப்பெரிய தோல்வி. இதை நீங்கள் மேனேஜ் பண்ண முடியல, இதை நீங்கள் அரேஞ்ச் பண்ண முடியல அப்படின்றது வந்து இப்போ நீங்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, தாவேக்கா நிர்வாகிகள்கிட்ட பேசும்போது நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க, அங்கே எங்களுக்கு அவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, எங்களுக்கு அங்கே வந்து இடம் கிடைக்கல அப்படின்னு. நீங்கள் கரூர் மாவட்டத்தில் எங்கேயுமே இடம் கிடைக்கலன்னா சென்னைக்கு வர வைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து வேற ஒரு இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மாவட்டத்துக்கு நீங்கள் வர வச்சுட்டு போகலாம், பேசியிருக்கலாம். இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, அதாவது விஜய் நான் கரூருக்கு போய் தான் இவங்களை பார்ப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா மற்ற கட்சி நிர்வாகிகளாக இருக்கட்டும், மற்றவங்களாக இருக்கட்டும், அதை சாத்தியப்படுத்துவதற்காக என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் வந்து அவர்கள் செய்திருப்பார். நீங்கள் வந்து அதை சரி சென்னைக்கு வந்தாலும் ஒரு ஆப்ஷன், நான் இங்கே வச்சு அவங்கள பார்த்துக்கிறேன் அப்படின்றது ஒரு ஆப்ஷனாக இருக்குது அப்படின்னும் போது அதற்கான முயற்சிகளை அவ்வளோ தெளிவாக எடுக்கலை அப்படின்றது தான் தெரியுது. இப்போ நீங்கள் ஒரு அரசியல் கட்சியாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நாங்கள் வந்து திமுக அதிமுகவுக்கு மாற்று ஒரு அரசியல் கட்சி, நாங்கள் வந்து ஒரு பிரின்சிபல் ஃபோர்ஸ் அப்படின்றீங்க. அப்போ உங்கள் நிர்வாகிகள் வந்து ஒரு கிரைசிஸ் வரும்போது அதை மேனேஜ் பண்ண முடியல, களத்தில் நிர்வாகிகள் இல்லை, ஒரு மாதம் கட்சியிலேருந்து எந்த சத்தமும் வரலை, கட்சியிலேருந்து யாருமே வந்து இது குறித்து பேசலை. நான் என்ன சொல்கிறேன், கரூருக்கு உங்களால் போக முடியல அப்படின்றதுக்கான காரணங்களை தாவேக்காலேருந்து அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்களா? நீங்களும் பேசுகிறீங்க, நானும் பேசுகிறேன். மண்டபத்தை பார்க்குறாங்க, மண்டபம் கிடைக்கல, காலையில் மண்டபம் கொடுக்குறேன்றாங்க, மாலை மண்டபம் கொடுக்கல அப்படின்றாங்க. ஏகப்பட்ட நெருக்கடிகள் இருக்குது. காவல்துறை ஒரு மண்டபத்தை சொல்லுது, அந்த மண்டபத்தில் போய் பார்த்தோன்னா பாதுகாப்பு ஏற்பாடுகள் சரியாக இல்லை. நீங்கள் இங்கே வந்து ஒரு ஹோட்டலில் நீங்கள் யாரையும் உள்ளே விடாமல்
உங்களால் வந்து அங்கே செக்யூரிட்டி கார்ட்லாம் போட்டு எல்லா விஷயங்களையும் பண்ண முடியுதுன்னா இதே விஷயத்த கரூரில் ஏன் பண்ண முடியாது அப்படின்னு இருக்குல்ல. கரூரில் நீங்கள் வந்து ஒரு கொட்டாய் போட்டு கூட ஒரு லேண்டை பிடிச்சி ஒரு கொட்டாயை போட்டு நீங்கள் அங்கே கூட இந்த குடும்பங்களை பார்த்துருக்கலாமே. உங்களுக்கு காவல்துறையினர் வந்து உங்களுக்கு தேவையான வசதிகளையும் ஏற்பாடுகளையும் செஞ்சு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்னைக்காச்சும் காவல்துறை வந்து விஜய் கரூருக்கு வரக்கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காங்களா? இல்லை நீதிமன்றம் தான் அவருக்கு அந்த உத்தரவு போட்டிருக்கா? அப்போ கரூருக்கு அவர் ஏன் போல அப்படின்றதுக்காக இவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் ரொம்ப அது ஏற்புடையதா இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க? ரொம்ப அபத்தமான காரணங்கள். நீங்கள் சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கு, அதனால நாங்கள் கரூருக்கு போனோன்னா விசாரணையில் தலையிடுற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன பண்ணிட போகிறீங்க? நீங்கள் அங்கே போய் குடும்பங்களை சந்திக்க போகிறீங்க, பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திக்க போகிறீங்க. இல்லை சிபிஐட்ட பர்மிஷன் கேட்கணும் அப்படின்றாங்க. சிபிஐக்கும் லா அண்ட் ஆர்டருக்கும் சம்மந்தமே இல்லையே. சிபிஐ இந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு மட்டும்தான் அவங்களுடைய வேலை. லா அண்ட் ஆர்டர் அப்படின்றதெல்லாம் வந்து இங்கே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்துக்கும், இங்கே இருக்கக்கூடிய தமிழக அரசாங்கம், போலீஸு இவங்க தான் பார்க்கணும். அப்போ இந்த விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் சொல்லி அதுக்கு வந்து ஒரு காரணத்தை நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள், அந்த காரணம் ஏற்புடையது அல்ல அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். பட் எப்படி இருந்தாலும் இவர் போய் பார்த்துருக்காரு, அந்த குடும்பங்களை சந்திச்சிருக்காரு, ஏதோ ஒரு வகையில் ஏற்பாடு பண்ணி அந்த குடும்பங்களை சந்தித்து விட்டார் அப்படின்றது வந்து உள்ளபடியே அந்த குடும்பங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சம்பவத்துக்கு பிறகு விஜய் எங்களை பார்க்கணும், நாங்கள் அவரை பார்க்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் தான் இருந்தாங்க. அந்த எதிர்பார்ப்பு என்பது பூர்த்தி செய்யப்பட்டிருக்கு. அடுத்தடுத்து அவர் கரூருக்கு வரும்போது அந்த குடும்பங்களை போய் பார்ப்பதற்கான ஒரு ஏற்பாடுகளை செய்து கொண்டு அவர் அதை பார்ப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் அந்த உத்தரவாதம் கொடுத்துருக்காரு, நான் கரூர் வரும்போது உங்களெல்லாம் நிச்சயமாக வந்து சந்திக்கிறேன், பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் பார்ப்பாரு அப்படின்னு தான் எதிர்பார்க்கணும். என்ன ஒரு விஷயம் இதில் வந்து இங்கே பண்ண இதே விஷயத்த கரூர்லேயும் பண்ணியிருக்கலாம், இல்லை அதுக்கு பக்கத்தில் இருக்க நம்ம எதிர்பார்க்கறது என்னன்னா, ஒன்று விஜய் அவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திச்சிருக்கணும், பார்த்துருக்கணும், பேசியிருக்கணும், அங்கேயே போயிருக்கணும். அங்கே கரூரில் தான் மீட் பண்ணலையே தவிர, அவங்க வீட்டில் தான் மீட் பண்ணலையே தவிர, ஆக மொத்தத்தில் என்னென்னலாம் பண்ணணும்னு நினைச்சாரோ அது எல்லாமே பண்ணியிருப்பார்ல. இல்லை அது எல்லாமே பண்ணியிருக்காங்க. நீங்கள் இப்போ அரசியல் ரீதியாக இதை பாருங்கள். நீங்கள் ஒரு ஆப்டிக்ஸ் வைஸாக இது எப்படி இருக்குது? அந்த குடும்பங்கள்லாம் பஸ் ஏறி இவரை வந்து ஒரு நட்சத்திர ஹோட்டலில் பார்த்துட்டு போகிறதுக்கும், இவர் போய் அவங்களுடைய வீடுகளில் பார்த்துட்டு வர்றதுக்கோ அல்லது அங்கே ஒரு மண்டபத்தில் பார்த்துட்டு வர்றதுக்கோ பெரிய வித்தியாசம் இருக்குல்ல. இல்லை அது மக்கள் புரிஞ்சுக்கிறாங்களா? மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. மக்கள் இந்த சம்பவத்துக்கு பிறகு கூட விஜயை யாருமே வந்து பழி சொல்ல. தமிழக மக்களே வந்து உங்களுக்கு எப்படி பார்க்குறாங்கன்னா, தமிழக அரசாங்கம் கூடுதலாக சில நடவடிக்கைகள் எடுத்திருந்தா இந்த விபத்தையே தடுத்திருக்கலாம், இந்த சம்பவத்தையே நடக்காமல் பார்த்துருக்கலாம் அப்படின்றது தான் மக்களுடைய எண்ணம். நீங்கள் மக்கள் எந்த இடத்துலையும் வந்து விஜயை வந்து பெரிய அளவுக்கு குற்றம் சாட்டலைங்க. இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்தால் கூட, நீங்கள் கள்ளக்குறிச்சிக்கு நான் போயிருந்தேன், நீங்களும் வந்திருப்பீங்க. கள்ளக்குறிச்சியில் மக்கள் யாரை குற்றம் சொன்னாங்க? எந்த அளவுக்கு கோபமாக இருந்தாங்க, எந்த அளவுக்கு கொந்தளிப்பாக இருந்தாங்க? எனக்கு தெரிஞ்ச காவல்துறை அதிகாரிகள், அதாவது கரூர் மாவட்டத்தில் இந்த சம்பவம் நடந்த பிறகு மார்ச்சுவரியில் இருந்த காவல்துறை அதிகாரிகள்ட்டெல்லாம் பேசும்போது அவங்க சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, சார் அந்த பாடியை வாங்கும்போது எமோஷன்ஸ்லாம் ரொம்ப ஹையாக இருக்கும் சார், அப்போ கூட அந்த மக்கள் வந்து ஒரு வார்த்தை விஜய்க்கு எதிராக பேசல சார், அந்த அளவுக்கு இருக்காங்க. இப்போ அந்த அளவுக்கு அந்த மக்கள் உங்கள் மீது பாசமாக இருக்கிறார்கள், உங்கள் மீது நம்பிக்கையாக இருக்கிறார்கள் அப்படின்னும் போது அவங்கள நீங்கள் அங்கே போய் நேரில் பார்க்கறது தான் வந்து முறையாக இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய வாதம். இப்போ நீங்கள் அங்கே போகும்போது உங்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை, உங்களுடைய உயிருக்கு ஆபத்து, உங்களுக்கு வந்து அங்கே வந்து உங்கள் மேலே வந்து செருப்பு தூக்கி வீசுவாங்க அப்படின்ற விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து அச்சப்பட்டோ அல்லது தயங்கியோ நீங்கள் வந்து அரசியல் செய்ய முடியாது. நீங்கள் அதை பண்ணக்கூடாது. நீங்கள் அப்படி போய் அங்கே போய் வந்து அந்த மக்கள் வந்து எமோஷ்னலாக அவங்க ரெண்டு விஷயம் அவங்க வந்து உங்களை பார்த்து கத்துறாங்க, திட்டுறாங்க, இல்லை பேசுகிறாங்க, ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்னு வச்சுங்க, இல்லை போகும்போதே வந்து விஜயை கருப்பு கொடி காட்டுறாங்க அப்படின்னு வச்சுங்க, இதெல்லாம் வந்து அரசியலில் நீங்கள் எதிர்கொண்டு தான் ஆகணும். இதெல்லாம் வந்து நான் எதிர்கொள்ளாமல் நான் வந்து அரசியல் பண்ணுவேன் அப்படின்றது எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்றது ஒரு கேள்வி. அவ்வளோதான். செப்டம்பர் 27 இந்த கரூர் சம்பவம் நடக்குது. நம்ம அக்டோபர் 27 இந்த சம்பவம் குறித்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். எக்ஸாக்டில் என்ன எதிர்பார்த்தமோ அது எல்லாமே கிட்டத்தட்ட வந்து இப்போ சார்ட் அவுட் ஆயிடுச்சு. விஜய் வந்து அந்த மக்களை சந்திக்கணுங்கிறது எதிர்பார்ப்பாக இருந்தது, இப்போ சந்தித்து முடிச்சிட்டாரு. இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்ரு என்னென்னா, அந்த பொருளாளர் வெங்கட்ராமன் வந்து உள்ளே போகிறதுக்கு முற்படுறாரு, அங்கேயே வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க. என்ன உங்களுடைய அப்சர்வேஷனில் என்ன புரிதல்? கம்யூனிகேஷன் ஆஸ் யூஷுவல் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு அந்த இடத்துல. நீங்கள் இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் கம்யூனிகேஷன் ஒரு பெரிய ப்ராப்ளம். நீங்கள் வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கு கூட மிக முக்கியமான காரணம் வந்து கம்யூனிகேஷன் தான். அவர் 3 மணிக்கு பர்மிஷன் வாங்கியிருக்காரு, 3லேருந்து 10 எனி டைம் வருவார், 12 மணிக்கே அவர் வந்துடுவார் அப்படின்னு கம்யூனிகேட் பண்ணது எல்லாமே வந்து
ஏற்பாடு செய்யறதுல பாக்குறாரா இல்லையா? சோசியல் மீடியால ஆக்டிவா இல்ல அப்புறம் டிவி செய்தி பாப்பாரு. 12 மணிக்கு புஷி ஆனந்த் இப்படி சொல்லியிருக்காரு, நம்ம இத்தனை மணிக்கு போறோமே அப்படின்னு விஜய்க்கு தெரிஞ்சிருக்கணும். இல்ல அல்லது இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாமே விஜய் கவனத்துக்கு போக முடியாம தடங்களா இருக்கு. இல்ல நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு வந்து எல்லா விஷயங்களையும் அவர் தான் வந்து மேனேஜ் பண்ணணும் பார்க்கணும் அப்படின்றது எதிர்பார்க்க முடியாது. தலைவர்கள் அதை பண்ண மாட்டாங்க. பட் கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து சில விஷயங்களை பண்றாங்க அப்படின்னும் போது அது சரியாக இருக்கிறதா இல்லையா அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து இனி கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயம் என்பது விஜய்க்கு இருக்கிறது. இல்ல இன்னைக்கு எல்லாரும் வந்து மற்ற விஷயங்கள்லாம் அவங்க பார்த்துப்பாங்க, நான் வந்துட்டு மட்டும் போயிருவேன் அப்படின்ற மாதிரி அவர் இருக்க முடியாது. நீங்க நுணுக்கமான விஷயங்கள்லாம் நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது ஏற்பட்டிருக்கு. இப்போ நீங்க அவரு பொருளாளர் வெங்கட்ராமன் ஆர்ன் அடிச்சுட்டே இருக்காரு, அவர் யாருன்னே அவங்களுக்கும் தெரியல. அப்போ எந்த அளவுக்கு நீங்க ஒரு நிர்வாகிகள் வெளியே நின்றுக்கணும், பொருளாளர் வராரு அப்படி வரும்போது அவரை வந்து உள்ள அலோவ் பண்றதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சிருக்கணும். அப்போ ஏதோ ஒரு இடத்துல ஒரு நிர்வாக ரீதியாவே ஒரு கோளாறு இருக்குல்ல. அந்த கட்சியே வந்து அந்த கட்சிக்கு வந்து பெரிய அளவுக்கு ஒரு ஆதரவு இருக்கிறது, இளைஞர்களுடைய ஆதரவு இருக்கிறது, மக்களுடைய எண்ணமும் வந்து அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் சரியாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. அந்த கட்சி வரட்டுமே, நம்ம ஒரு வாய்ப்பு கொடுப்போமே, அவர் அரசியலுக்கு வரதெல்லாம் வந்து நாங்கள் ஏற்றுக்கிறோம், நாங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்ற அளவில் நீங்கள் 10 பேர்கிட்ட பேசுனீங்கன்னா ஒரு 8 பேர் அந்த மாதிரி தான் ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. யாருமே வந்து விஜய் எதுக்கு அரசியலுக்கு வர்றாரு, அவர் நடிக்கிறதான் போகணும், அவர் நடிச்சிட்டு இருக்கட்டும் அப்படின்ற மாதிரிலாம் யாரும் பேசலை. அப்போ ஒரு ஆதரவு அவருக்கு இருக்குது அப்படின்னும் போது அதை வந்து முறையாக அந்த கட்சியை வழி நடத்துவதற்கான சரியான ஆட்களை அவர் வச்சிருக்கணும். இப்போ திரு புஷி ஆனந்த் அவர்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர், இவ்வளவு பெரிய ஒரு கிரைசிஸை இந்த கட்சி சந்திச்சுட்டு இருக்கும்போது அவர் எங்க இருந்தாரு? பதுங்கி இருந்தாரு. பேசலையே. நீங்க பேசணும்ல, மக்கள்கிட்ட பேசணும்ல. நீங்க பல பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வந்து நடக்குதுங்க. அரசாங்க ரீதியா வந்து அதை எப்படி கையாளுறாங்க, எப்படி மக்கள்கிட்ட அவங்க மீடியாவை என்கேஜ் பண்றாங்கல்ல, பேசுறாங்கல்ல. நான் என்ன கேட்குறேன், எல்லாருமே பேசிட்டாங்க இந்த கட்சி இந்த கரூர் சம்பவத்தை பற்றி. நீங்களும் பேசிட்டீங்க, நானும் பேசிட்டேன். பேசாத ஒருவர் யார்? விஜய் தான் பேசல. விஜய் பேசலை, கட்சியுடைய பொதுச் செயலாளர் பேசலை, கட்சியுடைய மற்ற நிர்வாகிகள் யாருமே பேசலையே. அப்போ நீங்கள் பேசுனீங்கன்னா தானே தெரியும் கரூருக்கு உங்களால் ஏன் போக முடியல அப்படின்றத. நீங்கள் மக்கள் மன்றத்தில் வச்சிங்களா? உங்களுக்கு பல நெருக்கடிகள் இருக்கலாம், நமக்கு தெரியாது என்ன நெருக்கடி அப்படின்னு. பர்மிஷன் கேட்டிருக்கலாம், பர்மிஷன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம், சொல்லலாம்ல. அப்போ நீங்கள் அதை சொல்லணும்ல. நான் சொல்லவும் மாட்டேன், நான் பண்ணுறது தான் நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றம் வந்து இந்த கட்சிக்கு வருவது அப்படின்றது இந்த கட்சியுடைய எதிர்காலத்துக்கே ஒரு மிகப்பெரிய ஆபத்து அப்படின்ற. நீங்கள் அப்படி இருக்க முடியாது. ரெண்டாவது நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் சொன்னீங்க இப்போ இந்த அரசியல் அனுபவம் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான விஷயம். கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் கிடையாது, அல்ல அது ஒரு அரசியல் அனுபவம். நீங்கள் இன்னைக்கு வந்து திமுக தலைவர்கள் யாராச்சும் வந்து ஆட்சியில் இருக்காங்களோ இல்லையோ, அறிவாலயத்துக்கு வந்து வராங்க அப்படின்னா எவ்வளோ பேர் வெளியே நிற்பாங்க? நீங்கள் திமுகவுடைய முதல் கட்ட தலைவர் விட்டுருங்க, 2ஆம் கட்ட தலைவர்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள் போகும்போது திமுகவுடைய தலைமை கழக நிர்வாகிகள்லாம் வாசல்லையே நிற்பாங்க அவங்கள வரவேற்கிறதுக்கு. அவங்க வரதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே வந்து நின்றுருவாங்க. அப்போ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனால் இதெல்லாம் முறைப்படுத்தி இதெல்லாம் செய்வதற்கு அந்த 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 ப்ராசஸே அந்த கட்சியில் இல்லாத மாதிரி ஒரு சூழல். இப்போ இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் எவ்வளவு கட்சி தொண்டர்கள்லாம் அல்லது மற்ற ரசிகர்கள்லாம் அந்த ஹோட்டலை சுற்றி கூடிட்டாங்க? எவ்வளோ பேரை பார்த்தீங்க நீங்கள்? பெருசாக யாரும் வரலையே. அப்போ இதே நீங்கள் கரூருக்கு போயிருந்தா கூட அந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டாங்க. இது ஒரு நிகழ்ச்சி, யாரும் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த முயற்சியை எடுத்து ஒரு அறிக்கை கொடுத்துட்டு நான் கரூருக்கு போகிறேன், இந்த மக்களை சந்திக்க போகிறேன், இது ஒரு துக்க நிகழ்வு, அதனால் யாருமே வந்து என்ன வந்து மேலும் காயப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு அறிக்கை கொடுத்தீங்கன்னா யாரும் வரமாட்டாங்கல்ல. இப்போ நீங்கள் தலைவர்கள்லாம் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாங்க, தொண்டர்கள்லாம் நார்மலாகவே என்ன ஆகும், தலைவருக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னு ஹாஸ்பிட்டல் வருவாங்க, அவங்க கிளியராக வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருவாங்க, தொண்டர்கள் யாரும் வர வேண்டாம் அப்படின்னு. அதை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. தொண்டர்களுக்கு புரியும், ரசிகர்களுக்கும் அது புரியும். மற்றவங்க அதை மீறி யாரோ வராங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு அதை சரி பண்ணிட வேண்டியது தானே. நீங்கள் இவ்வளவு தயக்கம் ஏன் அப்படின்றது தான் இங்கே கேள்வி. நீங்கள் எதுக்கு தயங்குறீங்க? இவ்வளோ என்ன பயம் உங்களுக்கு? நீங்கள் அரசியலில் வந்துட்டீங்க, ரொம்ப வீரவசனம்லாம் வந்து பேசுகிறீங்க. ஒரு மேடையில் நீங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு மேடையில் ஏறிட்டீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு 50-60 வருட பாரம்பரியம் உள்ள 2 கட்சிகளை வந்து நீங்கள் எதிர்த்து அரசியல் பண்ணுறீங்க, எதிர்த்து பேசுகிறீங்க, எதிர்த்து கேள்வி கேட்குறீங்க. ஆனால் அந்த வேகம் என்பது
ஒரு செயலில் வரலையே, ஒரு கிரைசிஸ் நடக்கும்போது வரலல்ல. அப்போ விஜய் புரிந்து கொள்ள வேண்டும், அப்போ நம்மக்கிட்ட என்ன குறைபாடு இருக்குது அப்படின்னு. அப்போ இந்த இஷ்யூலேருந்து தன்னை மாற்றி அமைத்துக் கொள்வதும், அந்த கட்சியை வந்து அந்த கட்சிக்குள்ளே என்ன மாற்றங்களை கொண்டு வரணுமோ அதை விஜய் தான் யோசிக்கணும். தலைவராக அவர் தானே விஜய் யோசிப்பாரா இல்லை புசி ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா இல்லை, அதுதான் பிரச்சனை. யோசிப்பாங்களா? நான் என்ன சொல்கிறேன் மறுபடியும், யோசனை அப்படின்றது வந்து ஆலோசனை யார் வேணா கொடுக்கலாம். யோசனை என்பது உங்களுடைய யோசனையா இருக்கணும். நீங்க யோசிச்சாதான் நீங்க செயல்பட முடியும். ஆலோசனைகளை யார் வேணா இனிமேல் விஜய் யோசிப்பாரா? நான் என்ன கேட்கிறேன், இவங்க ஆலோசனை நான் என்ன கேட்கிறேன், நான் கூட ஆலோசனை சொல்லலாம், சங்கர் கூட ஆலோசனை சொல்லலாம், மற்றவர்கள் கூட ஆலோசனை சொல்லலாம். ஆனா நான் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்ற அந்த யோசனை அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. அரசியல் ரீதியாக சில விஷயங்களை நான் பண்ண போறேன் அப்படின்னும் போது அந்த யோசனை அவருக்கான யோசனையாக இருக்க வேண்டும். நீங்க வந்து கட்சியில இருக்கிறவங்க மட்டும்தான் ஆலோசனை சொல்லணும்னு கிடையாதுங்க. கட்சிக்கு வெளியே இருக்கக்கூடியவர்களும் ஆலோசனை சொல்லாமே. நீங்க யாரோட தொடர்புல இருக்கீங்க, எவ்வளவு பேர்கிட்ட நீங்க பேசுறீங்க, ஒரு அரசியல் கட்சி தலைவரா உங்களுடைய ரிலேஷன்ஷிப் என்ன மற்ற கட்சிகளோட, அரசியல் தாண்டி நீங்க என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் மற்றவர்களோட நீங்க வச்சிருக்கீங்க, யார்கிட்ட பேசுறீங்க, நீங்க எத்தனை வந்து அரசியல் கட்சி தலைவர்களை நீங்க இந்த அரசியல் மாச்சரியங்கள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான முறையில் நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்க, யார்கிட்ட உங்களுக்கு தொடர்பு இருக்குது, ஒரு ஆலோசனை கேட்பதற்காக நீங்கள் எந்த ஒரு மூத்த அரசியல் தலைவர்கிட்ட நீங்கள் வந்து பேசுகிறீங்க. இப்போ ராகுல் காந்தி இருக்கார், ராகுல் காந்திக்கும் வந்து இந்த பிரச்சனை இருந்துச்சு. ராகுல் காந்தி ஒரு பப்பு, ராகுல் காந்திக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி ராகுல் காந்தியை பார்த்து அப்படி சொல்ல முடியுமா? அப்போ ஏதோ ஒரு காலகட்டத்தில் ராகுல் காந்தி வந்து தன்னை மாற்றி கொண்டிருக்கிறார் அப்படின்னும் போது அதற்கான காரணம் என்னன்னா, உங்களுக்கு சீதாராம் யெச்சூரி போன்ற தலைவர்கள்லாம் கூட இருந்தாங்க, ராகுல் காந்திக்கு சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க, கைட் பண்ணாங்க. இன்னைக்கு ராகுல் காந்தி ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக இவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுறதுக்கு மிக முக்கியமான காரணம் சீதாராம் யெச்சூரி. ராகுல் காந்தி இன்னைக்கு வந்து சாதி கணக்கெடுப்பு நடக்கணும், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுறதுக்கான காரணம் வந்து இன்னைக்கு சீதாராம் யெச்சூரி போன்ற தலைவர்கள். இவங்களோடெல்லாம் வந்து நீங்கள் மணிக்கணக்காக நடத்துகின்ற ஆலோசனை, அரசியல் அனுபவம் அப்படின்றது வந்து நீங்கள் போய் ஒரு பொதுக்கூட்டத்தை பேசிட்டு வந்தாலோ, அல்லது நீங்கள் ஒரு தொண்டர்களை போய் சந்திச்சுட்டு வந்தாலோ, ஒரு பிரச்சாரத்துக்கு போயிட்டு வந்தாலோ கிடையாது. அது உங்களுக்கு தானாக வந்து நீங்களே உங்களுக்கு ஏற்படுத்தி கொள்கின்ற ஒரு விஷயம். நீங்களே உங்களை வந்து மெருகூத்த வேண்டும். அதை அவர் பண்ணலை அப்படின்னா ரொம்ப கஷ்டம் இல்லை? இப்போ நீங்களே கேட்குறீங்க, அவரே யோசிக்கிறாரா மற்றவர்களாம் யோசிக்கிறாங்களா அப்படின்னு. அவருக்கு ஒரு கட்சியில் என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்றது அவருக்கு ஒரு யோசனை இருக்கணும். மற்றவர்கள்ட்ட ஆலோசனை அவர் கேட்கணும். மற்றவர்கள் சொல்கிற யோசனை அல்லது ஒருவர் சொல்கின்ற யோசனையை வச்சே நான் வந்து போவேன், பயணம் பண்ணுவேன் அப்படின்னா அது சரியாக வராதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இன்னைக்கு இந்த ஒரு மாதத்தில் 30 நாளில் எவ்வளவு குளறுபடிகள் இந்த கட்சியில். முதல்ல போய் சிபிஐ கேஸ் போட்டாங்க, அப்புறம் வெக்கேஷன் பெஞ்ச் அதை ஏற்றுக்கல அப்படின்னோடனே அந்த பெட்டிஷன் என்னாச்சு? தாவேக்கா தானே முதல்ல சிபிஐ விசாரணை கேட்டுச்சு. அப்போ அந்த பெட்டிஷனை ஃபைலே பண்ணலையே. அதுக்கப்புறம் இங்கே வந்து உங்களுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கு போகிறாங்க. ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கு நீங்கள் புசி ஆனந்தும் சிடிஆர் நிர்மல்குமாரும் எதுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கணும்? எஃப்ஐஆரில் நீங்கள் வந்து உங்கள் பேர் இருக்குது, எஃப்ஐஆரில் பேர் இருக்குன்னா கைது பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் கைதாகிட்டு போங்களேன். மதியழகன் கைதானார் இல்லையா, என்ன பண்ணிட்டாங்க? அவர் அந்த கேஸை ஃபைட் பண்ணுவார். அந்த மாதிரி ஃபைட் பண்ணுங்களேன். நீங்கள் என்ன உங்களுக்கு ஏன் அந்த தயக்கம், ஏன் அந்த பயம், என்ன பண்ணிட போகிறாங்க? அப்போ இன்னொன்று நீங்கள் வந்து இன்னைக்கு திமுகவில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனைனா தைரியமாக நிற்கிறதுக்கு காரணம் என்ன? ஒட்டுமொத்த கட்சியும் அவங்க பின்னாடி நிற்கிது அப்படின்ற ஒரு சப்போர்ட் தானே. அப்போ அதே மாதிரியான ஒரு விஷயம் வந்து அதிமுகவிலையும் இருக்கணும் இல்லையா? நீங்கள் சிபிஐ, இடி எல்லா விஷயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா திமுக, அதிமுக யாரையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. உடனே கண்டன அறிக்கை வரும், உடனே அதை வந்து பொலிட்டிசைஸ் பண்ணுவாங்க, உடனே அதுக்கு ஒரு ரியாக்ஷன் வரும், உடனே ஒரு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு தொண்டர்களை அனுப்பி வைப்பாங்க, நிற்பாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்கல்ல. இது எல்லாமே வந்து தேவை. நீங்கள் அந்த மதியழகன் அவர்களை கைது பண்ணிட்டு கோர்ட்டுக்கு கூப்பிட்டு வரும்போது ஒரு 2 அட்வொகேட் கூட இல்லை தாவேக்காலேருந்து. நம்ம எவ்வளோ கேசஸில் பார்த்துருக்கோம். யாராவது ஒருத்தர் அரசியல் ரீதியாக கைது பண்ணிட்டு போகிறாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10-20 பேராச்சும் கூட போவாங்க, ஒரு சப்போர்ட்டுக்கு போவாங்க. அவங்களால பெரிய அளவில் ஒன்றும் பண்ண முடியாதுனாலும் ஏதாவது ஒரு சப்போர்ட்டுக்கு போவாங்க. அப்போ இதை கூட வந்து அவங்களால பண்ண முடியலையே. அந்த அளவுக்கு அவங்க டைரக்ஷன்லெஸ்ஸாக இருக்காங்க அப்படின்றதுக்கு இதெல்லாம் உதாரணங்கள். இப்போ உங்களை கைது பண்ணாங்கன்னா உங்கள் ஆஃபீஸ்லேருந்து ஒரு 10 பேர் உங்களோட வந்து நிற்பாங்களா இல்லையா? உங்களுக்கு ஆதரவு சொல்லுவாங்களா இல்லையா? அந்த மாதிரியான ஒரு விஷயம் கூட வந்து நம்ம இதில் பார்க்கல அப்படின்னும் போது எந்த அளவுக்கு இந்த கட்சியோடைய கட்டமைப்பு என்பது
உள்ளுக்குள்ளே ரொம்ப ஹாலோவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அதாவது ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. அப்போ இதை எப்படி தயார்படுத்துவது அப்படின்றதெல்லாம் வந்து விஜய் யோசிக்கணும். ஒரு நீண்டகால அரசியல் பயணம், ஒரு பார்வை அவருக்கு இருக்குது அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இதெல்லாம் இல்லாமல் இந்த அடிப்படையை நீங்கள் செட் பண்ணாமல் நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய மாநாடு வேணால் கூட்டலாம், எவ்வளோ பெரிய கூட்டம் வேணால் கூட்டலாம், எவ்வளோ பெரிய இடத்துல நீங்கள் போய் வந்து அரசாங்கத்தை எதிர்த்து பேசலாம். ஆனால் இந்த கட்டமைப்பு உங்களுக்கு எப்போ நிற்கும்னா நீங்கள் தேர்தல் சமயத்தில் இந்த கட்டமைப்பு நிற்கணும். தேர்தல் சமயத்தில் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுங்க, ஒரு பூத்லேயே ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுங்க, தாவேக்கா ஆட்கள்லாம் காண போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? யாருடைய லாஸ் அது? அப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அரசியல் அப்படின்றது ரொம்ப சாதாரணம் கிடையாது இல்லை. அப்போ இந்த தலைமை பதவியில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் என்னதான் நடந்தாலும் நீங்கள் நிற்கணுங்க. ஓகே, நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக நன்றி. நன்றி. தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards.